வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய திருப்தியை, அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்று நாங்கள் மனதளவிலே நினைக்கின்றோம். உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுதோ எல்லோரும் என்னை நல்லவனாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசையும் நமக்கு இருக்கின்றது. பொதுவாக தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் மக்களுடைய பார்வையில் இருக்கிற தவறுகளை நாங்கள் செய்தாலும் கூட மக்கள் என்னை நல்லவன் என்று சொல்லணும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கின்றது. அதேபோன்று அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலே இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம், நபிகளார் மூலமாக போதிக்கப்பட்டிருக்கின்றோம். அவைகளை செய்யாத சந்தர்ப்பத்திலும் அதற்கு மாறு செய்கிற சந்தர்ப்பத்திலும் கூட நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், நான் அல்லாஹ்விடத்திலும் நல்லவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் எப்படி சொல்கிறோம்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்களோ அவங்களுடைய பாதையால் எனக்கு தந்துடாத. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்குறோம். அல்லாஹ்வுக்குன்னு ஒரு கோபம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த நியதியை மீறும் பொழுதோ அல்லாஹு தஆலா நம்மளோட கோபிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பண்புகள் ஒன்றாக இருக்கின்றது. இப்போ நாம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டு விடுகின்றோம், அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்றோம். இந்த அல்லாஹ்வை கோபப்படுத்துதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வை நாங்கள் கோபப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய வானவர்கள் கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவ்வளவு பேரும் கோபப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள் கோபப்படுகின்றன. அது மனிதனாக இருக்கட்டும், மனிதன் அல்லாத யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் நம்மளோட கோபம் அடைகின்றன. இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை சார்ந்த ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளோட கோபமாக இருந்தாலும் நமக்கு மனசு கவலையாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இன்னார் என்னோட கோபமாக இருக்காங்களே. அப்போ படைத்த ரப்புல் ஆலமீனை கோபப்படுத்தி விட்டால் அவனால் படைக்கப்பட்ட எல்லாமே, வானவர்கள், வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், உயிரினங்கள் எல்லாமே நம்மளோட கோபமடைகின்றது. அப்போ நாங்கள் அல்லாஹ் கோபப்படுத்தலாமா? அல்லாஹ் கோபப்படக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் மிக பிரதானமான ஒரு காரணம்தான், இந்த செயலை செய்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த செயலை விடுவதனால் அல்லாஹ் கோபப்படுகிறான்னு தெரிஞ்சிருந்தும் அறிந்திருந்தும் அதை நாங்கள் வேண்டுமென்றே செய்யும் பொழுது, தெரிஞ்சு செய்யும் பொழுது அல்லாஹ் மிக கோபம் அடைகின்றான். அல்லாஹ்வுடைய கோபத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியது ரெண்டு தான். ஒன்று, உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாங்கள் நீக்கப்படுவோம், மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம். அதனால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் இதில் கோபம் அடைகிறானா, திருப்தி அடைகிறான் என்பதை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்கள், காரியங்கள், செயல்கள், நம்முடைய நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், இதனூடாக அல்லாஹ் கோபம் அடைவானாக என்பதை பார்ப்பது மிக கடினமாக இருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடலிலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு கர்மங்களையும், நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளதாக ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.